ஹாய் காய்ஸ், சிஎஸ்கே கிட்டேருந்து அஃபிஷியலாக ஒரு அப்டேட் வந்திருக்குங்க. ஒரு முக்கிய வீரர் சென்னை அணி அடுத்த மேட்ச் விளையாட போகிறான்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக விட்டுருக்காங்க. அது யார் என்ன வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாங்க. அதுக்கு முன்னே நம்ம லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் அணிக்கிட்ட நம்ம சென்னை அணி அற்புதமாக வின் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா 78 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காங்க. அதுவும் அந்த மாதிரி ஒரு கடப்பா லைன் அப்பு பேட்டிங்கை 138க்கெல்லாம் ஆல் அவுட் பண்ணியிருக்குது ரொம்ப பெரிய விஷயங்க. நம்ம சென்னை அணி போலிங் பேட்டிங் சொல்லிட்டு நல்ல எஃபெக்ட்ஃபுல்லாக போன மேட்ச் விளையாடினாங்க. பேட்டிங் கைக்வாட் தூபே சொல்லிட்டு நல்ல ஆர்டர் இருக்குது. போலிங் சைடு பார்த்தீங்கன்னா தேஷ்பாண்டே அன்றைக்கின்னு பார்த்து தேஷ்பாண்டே, முஸ்தபிசுர் ரஹ்மான், பத்திரானா, ஷர்துல் தாக்கர் சொல்லிட்டு எல்லாரும் நல்லா போட்டாங்க. ஃபுல் டீம் எஃபெக்ட் இருந்தனால வெற்றி பெற்றாங்க. புள்ளி பெட்டியில் சென்னை அணி 3வது இடத்துல தொடர்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து நம்ம ரச்சின் ரவீந்திரனாவை பிளேயிங் லெவலில் இறக்கலான்னு சொல்லிட்டு நம்ம கோச் ஃப்ளெமிங் அஃபிஷியலாக விட்டுருக்காருங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் பதிவில். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் ரீசெண்டாக நல்லா ஆடிட்டு இருந்த பிளேயர் தாங்க. நியூசிலாண்டுக்கு ஃபார்மில் இருந்தார். அப்புறம் இந்த ஓடிஐ வேர்ல்டு கப்பில் எல்லாத்திலும் ஃபார்மில் இருந்தார். ஆனால் நம்ம சென்னை அணி இறக்கும் போது ஒரு ஃபஸ்ட்டு ரெண்டு மேட்ச் நல்லா இன்டென்ட்டோட ஆடினார். அப்புறம் கடைசியாக 2 மேட்ச் ஆடினது ரொம்ப மோசமான டெலிவரிக்கு அவுட் ஆகிட்டு போயிட்டார். கோல்டன் டக்கில் அவுட் ஆகிட்டார். அதனால் சென்னை அணி அவர் ட்ராப் பண்ணாங்க. இதை தொடர்ந்து இப்போது பஞ்சாப் எதிர்க்க வர போட்டியில் அவர் கண்டிப்பாக இறங்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ரஹானேவும் கொஞ்சம் ஃபார்மில் இல்லை, சரியாக ஆடல. சரி, அவருக்கும் ஒரு 2 மேட்ச் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ரச்சின் ரவீந்திரனும் ஒரு லெஃப்ட் ஹேண்டரு, கைக்வாட் ரைட் ஹேண்டரு, அந்த ஒரு காம்பினேஷன் சென்னை அன்னைக்கு மிஸ் ஆகுது. அதனால் அவர் இருந்தாருன்னா கண்டிப்பாக நல்லா இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 டவுனு நம்மளது ரைட் ஹேண்டர் தான் இருக்காங்க. அதனால் ரச்சின் ரவீந்திரனா வந்தார்னா நல்லா இருக்கும் கண்டிப்பாக. லெஃப்ட் ஹேண்டர் வேறு சூப்பராக ஆடுற பிளேயர் தான், என்ன ஒன்றும் ஃபார்ம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் உட்கார வச்சு இறக்குறல, அதனால் கண்டிப்பாக நல்லா பண்ணுவாருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா டேனியல் மிச்சல் அதுமாரி தான். ஒரு மேட்ச் ட்ராப் பண்ணோம், அதுக்கப்புறம் வந்தார், நல்லா போன மேட்ச் சூப்பராக ஆடினார். 50 அடிச்சார், 5 கேட்ச் வர பிடிச்சாரு. அதனால் அந்த மாதிரி உட்கார வச்சு பெஞ்சில் ரிட்டன் கூப்பிட்டு வந்தால் கண்டிப்பாக பிளேயர் நல்லா விளையாடுவாங்க எதிர்பார்க்கலாம். அதுவும் ரச்சின் ரவீந்திரனாலும் ஓப்பனிங் சூப்பராக ஆட்டார்னா சென்னை பேட்டிங் அடிச்சதுக்கு ஆளே இல்லைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா 1 டவுன் டேனியல் மிச்சல் ஃபார்மில் இருக்கார், கைக்வாட் ஃபார்மில் இருக்கார். ரச்சின் ரவீந்திரன் ஆடினார்னா இன்னும் சூப்பரு. 2 டவுன் பார்த்தீங்கன்னா நம்ம தூபே, தோனி, அப்படி ஜடேஜான்னு சொல்லிட்டு ஆர்டர் பேட்டிங் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குங்க. சென்னை அணியை பேட்டிங்கில் அச்சிக்கவே முடியாது. அதனால் ரச்சின் ரவீந்திரனாவுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கணும் எந்த மாதிரி அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு. எத்தனை பேர்லாம் ரச்சின் ரவீந்திரனா பிளேயிங் லெவல் வருது உங்களுக்கு பிடிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்படி இல்லைனா வேறு எதனா சேஞ்சஸ் சென்னை அணியில் எடுத்துகிட்டு வரலாம், அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக ஐபிஎல் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.